அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, என்ன காரணத்திற்காக இந்த மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க? விவரங்கள். வணக்கம். கரும்பு விவசாய சின்னத்தை வழங்கக் கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று முடிந்தது. நாம் தமிழர் கட்சி தரப்பில் பல ஆண்டுகளாக பல தேர்தலில் இந்த சின்னத்தை தான் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் என்றும், ஆனால் இந்த முறை புதிதாக தொடங்கப்பட்ட ஏதோ ஒரு கட்சிக்கு இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதற்கு கரும்பு விவசாய சின்னம் ஃப்ரீ சிம்பல், அதை முன் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என்றும், இது நடைமுறை, இதை எப்படி மாற்ற முடியும் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் தரப்புக்கு எழுப்பப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக நடைமுறையை மாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்வைத்தார். நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை கோர முடியும் என்றும், ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்துடன் குறிப்பிட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கொண்டுள்ள கட்சிக்கு தான் நிரந்தர சின்னம் கிடைக்கும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாகவும் 6% வாக்கு சதவீதம் உள்ளது, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இல்லை என்றும், எனவே இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருத முடியாது என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சி தரப்பில் மக்களவை காலாவதியாவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் சின்னம் கோரி விண்ணப்ப தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதிலும் இதற்கு முன்னர் உள்ள தேர்தல்களில் ஒரு கட்சி குறிப்பிட்ட சின்னத்தை பயன்படுத்தி வாக்குகள் பெற்றிருந்தால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ற அடிப்படையிலும் ஏற்கனவே பயன்படுத்திய கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று நடைமுறை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சின்னம் தங்களுக்கு லக்கி இல்லை போலவே இதனை மாற்றி விடுங்கள் என்று தலைமை நீதிபதி மன்மோகன் ஒரு கருத்தை தெரிவித்த போது, இந்த சின்னம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அடிப்படையில் தான் கர்நாடகாவை சேர்ந்த ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், உங்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல எனவும், பின்னர் எவ்வாறு கோரிக்கை வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து தலைமை நீதிபதி வைத்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம், கரும்பு விவசாய சின்னத்தை தற்போது பெற்றுக்கக்கூடிய கட்சி கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதியை கேட்டிருந்தார்கள் என்றும், ஆனால் நாம் தமிழர் கட்சி பிப்ரவரி 9ஆம் தேதி தான் கேட்டார்கள் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் பிப்ரவரி 13ஆம் தேதி அந்த சின்னத்தை ஒதுக்கியதில் இது எந்த விதிமுறை மீறல்களும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிம்பலை கட்சிகள் பெறுவதற்கான காலக்கெடு தொடங்கிய போது அதனை பயன்படுத்திக் கொள்ளாதது அந்த கட்சியின் பிரச்சனை என்றும், இதில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை அவர்கள் குறை கூற முடியாது என்றும் அவங்க தரப்பு தெரிவிக்கப்பட்டது. ஃப்ரீ சிம்பல் கோருவதற்கான கால அவகாசம் இன்னமும் இருக்கிறது, ஆனால் அது முடிவதற்கு முன்பாகவே கரும்பு விவசாய சின்னத்தை தங்களுக்கு முன்பாகவே கோரினார்கள் என்ற காரணத்திற்காக வேறொரு கட்சிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் தமிழர் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதற்காக இந்த வழக்கை விசாரித்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னத்தை மாற்றி இந்த கட்சிக்கு நீங்கள் ஒதுக்க உத்தரவிட ஆனால் இது போன்று நூற்றுக்கணக்கான கட்சிகள் சின்னம் கோரி நீதிமன்றத்தை நாட வந்து விடுவார்கள் என்றும், அது நடைமுறை சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தலைமை நீதிபதிக்கு ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டது. கடந்த 2019 இந்த சின்னத்தை முன்னதாகவே இவர்கள் கோரினார்கள், இதை இவர்களுக்கு நாங்கள் வழங்கினோம் என்றும், அப்போது எந்த ஒரு சட்டவிரோதமும் அல்ல என்றும், தற்போது 2024ஆம் ஆண்டு தாமதமாக சின்னத்தை கேட்டார்கள், அதனால் தான் தாங்கள் வழங்கவில்லை என்றும், தற்போது இது சட்டவிரோதம் என கூறுவது எப்படி என்று மாற்று நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்று தெரியவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக குறைந்தபட்ச இந்திய தலைமை தேர்தல் ஆணைய சின்னத்தை ஒதுக்குவதற்கு பரிசீலனை செய்யாதது உயர்நீதிமன்றத்தில் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாம் தமிழர் கட்சி தரப்பில் வைக்கப்பட்டது. அவ்வாறு அறிவுறுத்தல் வழங்குவது என்பது சிரமமான காரியம் என்று தெரிவித்த டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.